செந்தில் பாலாஜிகளும் அரவிந்த் கெஜ்ரிவால்களும் சட்டத்திலே இருக்கின்ற ஓட்டைகளை பயன்படுத்தி சட்டத்தின் கண்களிலே இனிமேலும் மண்ணை தூவிக்கொண்டே இருக்க முடியாது என்பதை உறுதி செய்வதற்காக இப்பொழுது ஒரு சட்ட மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், செந்தில் பாலாஜியும் சரி அரவிந்த் கெஜ்ரிவாலும் சரி கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டு பிணை பெயில் மறுக்கப்பட்டு சிறையிலே இருந்து கொண்டிருந்த போதிலும் அமைச்சராகவும் முதலமைச்சராகவும் தொடர்ந்தார்கள். சிறையிலே இருந்தபடியே தங்கள் பணிகளை, அமைச்சருக்குரிய பணிகளை கவனிப்பதாக சொல்லிக் கொண்டார்கள். இது நியாயமா சரியா என்று கேட்டால், சிறையிலே இருப்பவர் அமைச்சராக இருக்கக்கூடாது, முதலமைச்சராக இருக்கக்கூடாது என்று எந்த சட்டம் சொல்கின்றது என்று வேறு கேட்டார்கள். அப்படி ஒரு சட்டம் உண்மையிலேயே இல்லை. அதனால் நீதிமன்றத்தின் கைகளும் கட்டப்பட்டு இருந்தன. ஆனால் நீதிமன்றம் உத்தரவு போட முடியாத நிலைமையிலே இருந்த போதிலும் ஒரு பரிந்துரை செய்திருந்தது செந்தில் பாலாஜியின் விஷயத்திலே. சிறையிலே இருக்கின்ற செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடரக்கூடாது என்று எந்த சட்டமும் இல்லை. அதனால் அவரை அமைச்சரவையிலே இருந்து நீக்க வேண்டும் என்று இந்த நீதிமன்றத்தால் உத்தரவு போட்டுவிட முடியாது. ஆனால் அவர் அமைச்சராக தொடர்வது சரியில்லை. தார்மீக அடிப்படையிலே அவர் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடரக்கூடாது. இது சட்டத்தின் அடிப்படையிலே இல்லாமல் தார்மீகத்தின் அடிப்படையிலே இருப்பதால் இந்த முடிவை செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர வேண்டுமா அல்லது அவர் அமைச்சரவையிலே இருந்து நீக்கப்பட வேண்டுமா என்கின்ற முடிவை முதலமைச்சர் தான் எடுக்க வேண்டும், அவரால் தான் எடுக்க முடியும் என்று நீதிமன்றம் தன் கருத்தை முன்வைத்தது. ஆனால் இதற்கெல்லாம் மசிபவர்களா திமுககாரர்கள்? நமது முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்கள் எந்த முடிவையும், சரியான முடிவையும் எடுக்கவில்லை. செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்ந்தார். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் அப்படித்தான் சிறையில் இருந்த வண்ணமே முதலமைச்சராகவே தொடர்ந்தார். இப்படிப்பட்ட நிலைமை ஓர் அவலமான நிலை என்பதை கூட யாரும் கருத்திலே கொண்டதாக தெரியவில்லை. இப்பொழுது சட்டத்திலே இருக்கின்ற அந்த ஓட்டையை அடைக்கின்ற வேலையிலே நமது மத்திய அரசாங்கம் ஈடுபட்டு இருக்கின்றது. புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கின்ற இந்த சட்ட மசோதாவின்படி ஒருவர் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டு பிணை மறுக்கப்பட்டு 30 நாட்கள் அல்லது அதற்கு மேல் தொடர்ந்து சிறையிலே இருந்தால் அவருடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு விடும். இது மாநில அமைச்சர்களுக்கும் மத்திய அமைச்சர்களுக்கும் பொருந்தும். ஏன், முதலமைச்சருக்கும் பிரதம மந்திரிக்கும் கூட பொருந்தும். இந்த 30 நாட்களின் முடிவிலே முதலமைச்சரோ பிரதமரோ நடவடிக்கை எடுக்க வேண்டிய வேறு எவருமோ இந்த நடவடிக்கையை, அமைச்சரவையில் இருந்து நீக்குகின்ற நடவடிக்கையை எடுக்கவில்லை என்றால் அப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவே கருதப்படும். அதாவது நீதிமன்றத்தால் பிணை மறுக்கப்பட்டு 30 நாட்களுக்கு மேலே அமைச்சர் சிறையிலே இருந்தால் வேறு எந்த நடவடிக்கையும் இல்லாமல் தானாகவே ஆட்டோமேட்டிக்கலி அவர் பதவி இழப்பார். ஆனால் இது எல்லா குற்றவியல் தண்டனைகளுக்கும் பொருந்தி வராது. ஊழல் மற்றும் வேறு குற்றங்கள், அவற்றிற்காக 5 வருடங்கள் அல்லது அதற்கு மேலே தண்டனை பெறுகின்ற வகையிலே அந்த குற்றங்கள் நடந்திருந்தால் அப்பொழுதுதான் இந்த சட்டம் பொருந்தும். மேலும் இந்த சட்டம் அவர் சம்பந்தப்பட்டவர் சிறையிலே இருக்கின்ற வரைதான் பொருந்தும். ஒரு முறையோ, இருமுறையோ, 3 முறைகளோ, 4 முறைகளோ பிணை ஜாமீன் மறுக்கப்பட்டு அவர் சிறையிலேயே இருந்து கொண்டிருந்தால் இந்த சட்டம் தன் வேலையை செய்யும். ஆனால் அதன் பிறகு அவருக்கு பிணை வழங்கப்பட்டால், பெயில் வழங்கப்பட்டால் அவர் மீண்டும் மாநில அமைச்சராகவோ, மத்திய அமைச்சராகவோ, முதலமைச்சராகவோ, பிரதம மந்திரியாகவோ ஆகிவிடலாம். எனவே இந்த விஷயத்திலே குய்யோ முறையோ என்று கதறி கூப்பாடு போடுவதற்கு எதுவுமே இல்லை. சரியான முறையிலே தான் இந்த சட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. சொல்லப்போனால் இன்னும் கடுமையாக இருக்க வேண்டும் என்று பலர் கருதுகின்றார்கள். ஆனால் எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் வழக்கம் போல இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது என்கின்ற பாணியிலே உளறி கொட்டு கொண்டு இருக்கின்றார்கள். செய்வது அயோக்கியத்தனம். இதிலே கூட்டாட்சி தத்துவம் எங்கிருந்து வந்தது? மேலும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அபிஷேக் சிங்வி அவர்கள் இந்த சட்டத்தினாலே ஒரு சாதாரணமான காவலர் கூட, கான்ஸ்டபிள் என்பது அவர் பயன்படுத்திய வார்த்தை, அவர் கூட ஒரு அமைச்சரை பதவி நீக்கம் செய்துவிட முடியும் என்று பேசியிருக்கின்றார். உச்சக்கட்ட உளறல் இது. அது அவ்வளவு சுலபம் அல்ல. நமது நாட்டிலே கைது செய்வதற்கு நிறைய விதிமுறைகள் இருக்கின்றன. அதை தவிர ஏதோ கைது செய்யப்பட்ட உடனேயே அவர் பதவி இழந்து விடுவார் என்பதை போல அபிஷேக் சிங்வி அவர்கள் பேசியிருக்கின்றார். அதுவும் சரியல்ல. ஓர் அமைச்சர் கைது செய்யப்படுகின்றார், வழக்கு நீதிமன்றத்துக்கு செல்கின்றது. நீதிமன்றம் அவரை உதாரணமாக 15 நாட்கள் சிறையிலே இருக்க வேண்டும்,
அப்பொழுது விசாரணை நடத்தலாம் என்று உத்தரவிடுகின்றது. அந்த 15 நாட்களுக்கு பிறகும் அவருக்கு பிணை பெயில் மறுக்கப்படுகின்றது. அதனால் அவர் தொடர்ந்து சிறையில் இருக்கின்றார். இப்படி 30 நாட்களுக்கு மேலே அவர் சிறையில் இருந்தால் மட்டும்தான் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும். சுருக்கமாக சொன்னால், ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை இது என்று பாஜக சொல்லிக் கொண்டாலும் அவ்வளவு வலுவான நடவடிக்கை என்று சொல்லிவிட முடியாது. சிறையிலே இருந்து கொண்டே அமைச்சராகவோ முதலமைச்சராகவோ பிரதம மந்திரியாகவோ தொடர்ந்து இருப்பதைத்தான் இந்த சட்டம் தடுக்கின்றது. எனவே இதிலே கதறி துடிப்பதற்கு உண்மையிலே எதுவுமே இல்லை. இப்படி சட்டம் கடுமையாக இல்லாததனால் வேறொரு சிக்கலும் இருக்கின்றது. குற்றம் சாட்டப்பட்டவர் நீதிமன்றத்திலே தனக்கு பிணை கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கும் பொழுது இந்த விஷயத்தையும் முன்வைப்பார். அதாவது, என் மீது பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது, மேலும் என்னை பதவி நீக்கம் செய்வதற்கான முயற்சி இது ஒரு பொய் வழக்கு என்று கூறி பெயில் கேட்பார். அந்த வாதத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு விட்டால் இந்த சட்டம் நீர்த்து போய்விடும், வலிமை இழந்துவிடும். எனவே நீதிமன்றங்கள் அப்படிப்பட்ட வாதங்களிலே, பொய்யான தவறான வாதங்களிலே மயங்கிவிடக்கூடாது, அவற்றெல்லாம் ஏற்றுக்கொண்டு விடக்கூடாது என்கின்ற ஒரு கவலை எழுகின்றது. ஏனென்றால் ஊழல் என்பது நாட்டுக்கு எதிரான அவ்வளவு பெரிய குற்றம். ஆக அந்த விஷயத்திலே சட்டத்திலே இருக்கின்ற ஓட்டை முழுமையாக அடைக்கப்பட்டு விடவில்லை என்பதுதான் என் கருத்தாக இருக்கின்றது. இந்த சட்டம் நல்ல பலனை தருமா இல்லையா என்பது நீதிமன்றத்தின் பார்வையை பொறுத்து அமைகின்றது. இது எந்த நாட்டிலுமே இருக்கின்ற எந்த சட்டத்துக்குமே பொருந்தும். ஒரு சட்டம் வலிமையாக இருந்தால் மட்டும் போதாது, நடைமுறையிலே அந்த சட்டம் எப்படி அமல்படுத்தப்படுகின்றது என்பதை பொறுத்து அந்த சட்டம் வலிமை உள்ளதாகவோ வலிமை அற்றதாகவோ ஆகிவிடும். இந்த விஷயத்திலே நமது நாட்டிலே நீதிமன்றங்கள் அனாவசியமாக அளவுக்கு அதிகமாக கருணை காட்டுகின்றன என்பது என்னுடைய கருத்து. குற்றம் சாட்டப்பட்டு விட்டதனாலேயே ஒருவர் குற்றவாளி ஆகிவிட முடியாது. குற்றம் நிரூபிக்கப்படுகின்ற வரையிலே அவர் குற்றமற்றவர்தான் என்கின்ற கோட்பாடு கொள்கை அளவிலே சரியானதுதான். ஆனாலும் வழக்கின் தன்மையையும் தீவிரத்தையும் நீதிமன்றங்கள் நன்றாக உணர வேண்டும். மேலும் அப்படிப்பட்ட ஓர் அமைச்சர் 30 நாட்களுக்கு மேலே சிறையில் இருந்துவிட்டால் அவர் பதவி இழக்க வேண்டும் என்றுதான் இந்த சட்டம் கூறுகின்றதே தவிர அவருக்கு வேறு எந்த விதமான தண்டனையும் அளிக்கப்பட்டு விடுவதில்லை. அமைச்சராக தொடர முடியாமல் இருப்பதே ஒரு பெரிய தண்டனை தான் என்று யாரும் மாய்மாலம் செய்து கொண்டிருக்கக்கூடாது. அப்படி செய்தாலும் நீதிமன்றங்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு விடவும் கூடாது. மேலும் அப்படிப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய வழக்கிலே நீதிமன்றங்கள் அவ்வளவு எளிதிலே பிணை வழங்கிவிடக்கூடாது. ஏனென்றால் அமைச்சர், மாநில அமைச்சர், மத்திய அமைச்சர், முதல் மந்திரி மற்றும் பிரதம மந்திரி என்று வரும்பொழுது அப்படிப்பட்ட உயர் பதவிகளிலே இருப்பவர்கள் பிணையிலே வெளியிலே வந்தால் அதன் மூலம் மீண்டும் அமைச்சராக ஆனால் தங்களின் பதவியையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி சாட்சிகளை கலைக்க முடியும், திசை திருப்ப முடியும், பிறழ் சாட்சிகளாக ஹாஸ்டைல் விட்னஸஸ் மாற்ற முடியும் என்பதையெல்லாம் கூட நீதிமன்றங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும். எனவே தகுந்த முகாந்திரம் இருந்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு பிணை வழங்கிவிடக்கூடாது என்றுதான் நான் கருதுகின்றேன். செந்தில் பாலாஜியின் விஷயத்திலே நீதிமன்றம் அவ்வாறே செய்தது. அமைச்சராக தொடர்ந்தால் பிணை கிடைக்காது, பிணையிலே வெளியிலே வந்தால் அமைச்சராக இருக்கக்கூடாது என்று தன்னுடைய கருத்தை நீதிமன்றம் தெரிவித்தது. அதன் பிறகுதான் வேறு வழியில்லாமல் பதவி விலகினார் செந்தில் பாலாஜி. நீதிமன்றத்தின் அப்படிப்பட்ட அணுகுமுறைதான் சரியான அணுகுமுறை என்பது என் கருத்து. எனவே இப்படிப்பட்ட ஒரு சட்டம் நல்ல சட்டமாக இருந்தபோதிலும் அது ஒரு நல்ல வலிமையான சட்டமா அல்லது வலிமையற்ற சட்டமா என்பது நீதிமன்றத்தின் அணுகுமுறையிலே தான் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு ஓட்டை இந்த சட்டத்திலே இருக்கின்றது என்பதை தவிர இந்த சட்டத்திலே வேறு எந்த குறைபாடும் இல்லை. எதிர்க்கட்சிகள் கூப்பாடு போடுவதெல்லாம் வெறும் மாய்மாலம், பொய், தவறான திசை திருப்பல். குற்றம் சாட்டப்பட்டு சிறையிலே இருக்கின்ற ஒருவர் தானாகவே முன்வந்து தன்னுடைய பதவியை துறக்க வேண்டும். அப்படி அவர் செய்யவில்லை என்றால் சட்டம்தான் அதை செய்ய வேண்டியிருக்கும். இதற்கு ஓர் உதாரணமாக அமித்ஷா அவர்களையே சொல்லலாம். பல வருடங்களுக்கு முன்பு அவர் கைது செய்யப்பட்டார். ஆனால் கைது செய்யப்படுவதற்கு முன்னாலேயே அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். அதன் பிறகு கூட அவருக்கு பிணை வழங்கப்பட்டு அவர் வெளியிலே வந்த பிறகு கூட அவர் தன்னுடைய பதவியை மீண்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதியிலே அவர்
முற்றிலுமாக இந்த வழக்கிலே இருந்து விடுதலை செய்யப்பட்ட பிறகுதான் மறுபடியும் பொறுப்பேற்றார். இதை ஒரு சரியான உதாரணமாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அமித்ஷா அவர்கள். காங்கிரஸை சேர்ந்த கேசி வேணுகோபால் அமித்ஷாவை பற்றி என்ன கூறினார் என்றால், நீங்கள் கூடத்தான் இப்படி ஒரு வழக்கிலே உள்ளே சென்றிருக்கின்றீர்கள், சிறையிலே இருந்திருக்கின்றீர்கள் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்கின்ற ரீதியிலே பேசினார். அதற்கு அமித்ஷா அழகாக பதிலடி கொடுத்தார். என் மீது குற்றம் சாட்டப்பட்டு என்னை சிறையிலே அடைப்பதற்கு முன்னமேயே நான் ராஜினாமா செய்துவிட்டேன் என்று அவர் பதில் கூறினார். எல்லோருமே அப்படி சரியான நடைமுறை நடத்தையோடு இருந்துவிட்டால் இந்த சட்டத்திற்கு தேவையே இல்லை. ஆனால் அப்படி இல்லை என்பதுதான் பிரச்சனை. அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு சட்டமும் அவசியமாகின்றது. மேலும் இந்த சட்டம் எந்த வடிவிலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றதோ அதே வடிவிலே தான் இறுதி வடிவம் பெறும் என்று சொல்லிவிட முடியாது. இப்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கின்றது ஒரு சட்ட வரைவு மசோதா தான். அதை பற்றி தீர ஆராய்வதற்காக இந்த மசோதா ஒரு பாராளுமன்ற கூட்டுக்குழுவிடம் சென்றிருக்கின்றது. ஜேசிபி என்று சொல்லப்படுகின்ற ஜாயிண்ட் கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட். இந்த கூட்டுக்குழு இந்த மசோதாவை நன்றாக ஆராய்ந்து இந்த மசோதாவை சில திருத்தங்களுடனோ அல்லது எந்த திருத்தமும் இல்லாமல் அப்படியே கூட பரிந்துரை செய்யலாம். அதன் பிறகுதான் அது சட்டமாகும். இந்த பாராளுமன்ற கூட்டுக்குழு இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை நன்கு அலசி ஆராய்ந்து பொது வாழ்விலே ஈடுபட்டிருக்கின்ற ஒருவர் எந்தவிதமான குற்றச் செயலிலும் ஈடுபட்டு விடக்கூடாது, அதற்காக மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை என்பதையும் நன்றாக மனத்திலே கொண்டு ஒரு நல்ல சரியான முடிவை எடுக்கும் என்று நம்புகின்றேன். அப்படி நடக்கும் பொழுது இந்த சட்டம் போதுமான அளவு கடினமான சட்டமாக இல்லை என்ற போதிலும் ஒரு நல்ல தொடக்கமாக அமையும் என்று எதிர்பார்க்கின்றேன். காலப்போக்கிலே இன்னும் தேவையான அளவுக்கு கடினமாக்கி கொண்டு விடலாம். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.